ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மணிதா மிஸ் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 5.2ஓட இன்ட்ரோடக்ஷன் ப்ளஸ் எக்ஸசைஸ் 5.2வில் சில சம்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம்னா ஹவு டு கால்குலேட் த ஸ்லோப் ஆஃப் த லைன். ஸோ ஸ்லோப் ஆஃப் த லைனை எப்படி கால்குலேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்லோப் ஆஃப் த லைனை என்னென்ன டெஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க. If theta is the angle of inclination of a non-vertical straight line, then tan theta is the slope, otherwise is called as gradient of the line. So m is equal to tan theta 0 less than or equal to theta less than or equal to 180 degree and theta not equal to 90 degree கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வெர்டிக்கலாக இல்லாத பட்சத்தில் எல்லா ஸ்ட்ரெயிட் லைனும் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லுவோம். அப்போ வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன்னா என்ன? த ஸ்ட்ரெயிட் லைன் விச் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 90 டிகிரி வித் த எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் கூட அந்த லைன் வந்து 90 டிகிரி ஃபார்ம் பண்ணால் அந்த ஸ்ட்ரெயிட் லைனை என்னென்னு சொல்லுவோம், வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லுவோம். அதனால தான் டெஃபினிஷனில் தீட்டா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன்னா தீட்டா வந்து 90 டிகிரியாக இருக்காது. ஸோ தட் தீட்டா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நம்ம எப்படி ஸ்லோப் கண்டுபிடிப்போம்னா ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே வந்து எம் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஸ்லோப்பை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சப்போஸ் ஏதாவது ஒரு லைனுக்கு வந்து உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், அதாவது ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபார்முலா வந்து எம் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. எம் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்து தீட்டா வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். ஸோ ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்லோப் கண்டுபிடிப்பீங்கன்னா எம் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா வேர் எம் ரெப்ரசன்ஸ் த ஸ்லோப். எம் ரெப்ரசன்ஸ் த ஸ்லோப். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா tan தீட்டா. ஸோ டேனோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ட்ரிக்னாமெட்ரி சாப்டர்லேயே பார்த்துருப்போம் டேனோட வேல்யூஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னா நான் இங்கே வந்து இங்கே ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ என்னென்ன ஆங்கிள்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோன்னா இங்கே வந்து தீட்டா, அதாவது 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஸோ tan வேல்யூஸ் வந்து tan 0 டிகிரி வந்து உங்களுக்கு 0, tan 30 டிகிரி வந்து 1/√3, tan 45 டிகிரி வந்து 1, tan 60 டிகிரி வந்து √3 and tan 90 டிகிரி வந்து undefined. ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த டேபிள காலம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கொடுத்துருந்தேன்னா டேன் உங்களுக்கு வந்து ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைனை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதே போல் உங்களுக்கு ஸ்லோப் கொடுத்துருந்தாலும் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம 5.2ல் படிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா when theta is a angle of inclination. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னென்னா m is equal to y2 minus y1 by x2 minus x1. ஸோ இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இல்லை 2 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சன்னா ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க, அதில் இருக்க 2 பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைனோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ போன ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோன்னா அந்த லைனோட ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தெரிஞ்சிருந்தோன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணோன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்க 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலா? m is equal to y2 minus y1 by x2 minus x1. m is equal to y2 minus y1 by x2 minus x1 where m represents the slope of the line. ஸோ இந்த 2 ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்டையர் எக்ஸசைஸையே நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதே போல் 2 கான்செப்ட்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா இப்போ உங்களுக்கு வந்து 2 நான் வெர்டிக்கல் லைன் எடுத்துக்கிங்க. அந்த 2 நான் வெர்டிக்கல் லைனும் பேரலாக இருந்தால், ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் 2 நான் வெர்டிக்கல் லைன், ஸோ அந்த 2 நான் வெர்டிக்கல் லைனும் பேரலாக இருந்தால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லைன்ஸோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு லைனோட ஸ்லோப்பை m1 எடுத்துக்கலாம், அதே போல் செகண்ட் லைனோட ஸ்லோப்பை m2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருந்தன்னா உங்களுக்கு என்ன கண்டிஷன் உங்களுக்கு கிடைக்குன்னா m1 இஸ் ஈக்குவல் டு m2. அதாவது ரெண்டு லைனோட ஸ்லோப்பு ஈக்குவலாக இருக்கும். அதாவது லைன் பேரலாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே போல் ஸ்லோப்ஸ் ரெண்டு லைனுக்கு ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக இருந்தால் ரெண்டு லைனும் கண்டிப்பாக உங்களுக்கு பேரலாக இருக்கும். அதாவது கண்டிஷன் என்ன சொல்லுன்னா if two non-vertical straight lines are parallel if and only if m1 is equal to m2, அதாவது slopes are equal. இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருக்கும், ரெண்டு லைனும் பேரலாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லுதுன்னா if two non-vertical lines are perpendicular. ஸோ ரெண்டு லைனும் வந்து என்னதான் இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது. பர்பெண்டிகுலர்னால் என்னது, இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு லைனோட ஸ்லோப்பை m1 எடுத்துக்கோங்க, செகண்ட் லைனோட ஸ்லோப்பை m2ன்னு எடுத்துக்கோ. ஸோ இந்த கண்டிஷனில் அது வந்து எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா m1 into m2 is equal to -1. m1 into m2 is equal to -1. ஸோ அதான் அந்த கண்டிஷன் என்ன சொல்லுதுன்னா if two non-vertical straight lines are perpendicular if and only if m1 into m2 is equal to -1. m1 into m2 is equal to -1. ஸோ ஷார்ட்டாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா ரெண்டு லைனு பேரலாக இருந்தால் அதோட ஸ்லோப்ஸு ஈக்குவலாக இருக்கும். அதே போல் ரெண்டு லைனு பர்பெண்டிகுலராக இருந்தால், அதாவது அந்த ரெண்டு லைனும் மீட் பண்ணுற இடத்துல 90 டிகிரி ஃபார்ம் இருந்தால் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், m1 into m2 is equal to -1. ஸோ இதை எப்படி நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னால் ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. ப்ராடக்ட், ஸோ ப்ராடக்ட்னா என்னது, மல்டிப்ளிகேஷன். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இந்த 4 கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஈஸியாக எக்ஸசைஸ் 5.2 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 5.2ஓட ஃபஸ்ட்டு சம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு சம்மை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் அ லைன் ஹூஸ் இன்க்ளினேஷன் வித் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ் இஸ், ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து 90 டிகிரி, செகண்ட் ஒனுக்கு 0 டிகிரி. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்லோப் ஆஃப் அ லைன். ஸோ கொடுத்துருக்கிறது வந்து என்னது, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு சம்முக்கு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணும், தீட்டான்னு ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு எழுதிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஃபார்முலா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கொடுத்துருந்தோன்னா எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது, ஸ்லோப் இஸ் ஈக்குவல். ஸோ ஸ்லோப் எப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், எம்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் அதை நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். ஸோ ஃபியூ சம்ஸ் வரைக்கும் நான் ஸ்லோப் எம்னு போடுவேன், ஏன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா, இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் tan தீட்டாக்கு பதிலாக 90 டிகிரின்னு எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு tan டேபிளில் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் tan 90 டிகிரி வந்து என்னென்னா அன்டிஃபைன்ட். ஸோ அன்டிஃபைன்ட். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சம்மோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 டிகிரி, 0 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து 0 டிகிரி. ஸோ நீங்கள் எழுதுங்க ஸ்லோப் இஸ் ஈக்குவல், ஸ்லோப் எம் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ இங்கே வந்து என்னது tan 0 டிகிரி. ஸோ தீட்டாவோட வேல்யூ என்னது, ஸோ இங்கே எழுதிக்கலாம் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. ஸ்லோப் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, எம்மால் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கோ 0 டிகிரி எழுதிட்டோம். ஸோ tan 0 டிகிரி வந்து உங்களுக்கு தெரியும் வேல்யூ வந்து 0. ஸோ இது வந்து ஆங்கிள், அதனால தான் டிகிரி சிம்பிள் போட்டிருக்கேன். இது வந்து வேல்யூ, அதனால தான் 0 போட்டிருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எப்படி கன்க்ளூட் பண்ணலான்னா ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 0, ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்டு சம்மோட ரெண்டு சப்டிவிஷனும் முடிச்சாச்சு. வெரி சிம்பிள். ஸ்லோப் கேட்டிருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இப்போ பார்க்க போகிறது செகண்ட் சம். ஸோ செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
வாட் இஸ் த இன்க்ளினேஷன் ஆஃப் அ லைன். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, நம்ம வந்து இன்க்ளினேஷன் ஆஃப் அ லைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இன்க்ளினேஷன் ஆஃப் அ லைன் வந்து எதால் ரெப்ரசன்ட் பண்ணப்படுது, தீட்டாவால் ரெப்ரசன்ட் பண்ணப்படுது. whose slope is 0. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்லோப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 0 கொடுத்துருக்காங்க. செகண்ட் சம்க்கு வந்து ஸ்லோப் வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு சம்மோட ரிவர்ஸ், அதாவது இன்க்ளினேஷனை வந்து உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் கொடுத்துருக்கிறது வந்து என்ன, ஸ்லோப்பு. ஸோ இதை எப்படி ப்ரொசீட் பண்ணுனா, ஸோ நான் ஃபஸ்ட்டு சப்டிஷன் பண்ண போகிறேன். ஸோ கொடுத்துருக்கிறது வந்து என்னது, ஸ்லோப். ஸோ எழுதிக்குங்க, ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 0. ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஸ்லோப்போட ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும், tan தீட்டா. ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த டேப்லெட் காலத்தில் எந்த டிகிரியில் உங்களுக்கு வந்து 0 வரும்னா 0 டிகிரியில் வரும். ஸோ நெக்ஸ்ட் லைன்லையும் லெஃப்ட் சைடில் tan தீட்டான்னு எழுதிக்கோங்க. ஸோ அந்த டேப்லெட் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த டேப்லெட் காலத்தில் பார்த்தீங்கன்னா 0 எப்போ வரும், 0 டிகிரியில் வரும். அதே போல் 1/√3 வந்து எப்போ வரும், 30 டிகிரியில் வரும். 1 வந்து எப்போ வரும், 45 டிகிரியில் வரும். ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன எழுத போகிறோம்னா tan 0 டிகிரி. ஸோ tan 0 டிகிரி. ஸோ 0 வந்து எப்போ வரும், tan 0 டிகிரியில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்களா லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் உங்களுக்கு tan இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணால் டிகிரியை வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. ஸோ tan காமனாக இருக்கிறனால நம்ம ஆங்கிளை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ என்ன ஆங்கிளில் வந்து உங்களுக்கு ஸ்லோப் வந்து 0 கிடைக்குன்னா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து 0 டிகிரியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து தீட்டா வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஆங்கிளை. ஸோ அதனால் டிகிரி சிம்பிள் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து செகண்ட் சப்டிவிஷன், ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க் ப்ராப்ளம். ஸோ அதனால தான் நான் சிம்பிள் போட்டு அதை ஹைலைட் பண்ணுறேன். ஸோ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதே மாதிரி போன சம்மதியை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ ஸ்லோப்போட ஃபார்முலா என்னது, tan தீட்டா. ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நெக்ஸ்ட் லைன்லேயே என்ன பண்ணுங்கள், tan தீட்டா எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் tan டேபிளில் எப்போ வந்து 1 வரும்னா tan 45 இருக்கும் போது, tan 45 டிகிரியாக இருக்கும் போது உங்களுக்கு 1 வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா tan தீட்டா tan 45 டிகிரி. ஸோ ஆங்கிளில் ஈக்குவேட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரின்னு ஈக்குவேட் பண்ண. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45. ஸோ உங்களுக்கு வந்து 0வாக இருக்கும் போது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து 0 டிகிரி. அதே போல் ஸ்லோப் வந்து 1ஆக இருக்கும் போது, ஸோ ஸ்லோப் வந்து 1ஆக இருக்கும் போது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து 45 டிகிரியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ எக்ஸசைஸ் 5.1ஓட ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு 2 சம்ஸை முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சம் நம்பர் 3. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து சம் நம்பர் 3. ஸோ சம் நம்பர் 3 வந்து எக்ஸசைஸ் 5.2 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், போத் த சப்டிவிஷன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில், ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் அ லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னில் வந்து உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,√5 with the origin. ஸோ ஒரிஜின்னா உங்களுக்கு தெரியும் அதோட கோஆர்டினேட்ஸ் வந்து 0,0. ஸோ ஒரிஜினை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், 0,0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கொஷனுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப்பு எப்படி கால்குலேட் பண்ணால் ஸ்லோப்பை வந்து எம்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. சரி 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலானா y2 - y1 by x2 - x1. ஸோ y2 - y1 by x2 - x1. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து எப்படி எழுதுவோம், x1 y1 எழுதுவோம். செகண்ட் பாயிண்ட் வந்து எப்படி எழுதுவோம், x2 y2ன்னு எழுதுவோம். ஸோ இப்போ வந்து அந்த x1 x2 y1 y2 வேல்யூஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ y2 வந்து 0 மைனஸ் y1 வந்து √5, x2 வந்து 0 மைனஸ் x1 வந்து 5.
இப்போ 0 மைனஸ் ரூட் 5 வந்து உங்களுக்கு மைனஸ் ரூட் 5, அதே போல் 0 மைனஸ் 5 வந்து மைனஸ் 5. ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் சைனை ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரூட் 5/5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன பண்ணலாம்னா இந்த டினாமினேட்டருக்கு 5 வந்து எப்படி எழுதலாம் நம்ம ரூட் 5 இன்ட்டு ரூட் 5. ஏன்னா ரூட் 5 இன்ட்டு ரூட் 5 வந்து உங்களுக்கு 5. ஸோ அதனால் அதை அப்படி எழுதிக்கிறோம். ஸோ 1 root 5 and 1 root 5 will get cancel. ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வேணுமா 1/√5. 1/√5. ஸோ ஸ்லோப் is equal to 1/√5. ஸ்லோப் is equal to 1/√5. இதுதான் தேர்ட் சம்மோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர். ஸோ இதுதான் ஃபுல் வியூ ஆஃப் த சம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin theta, minus cos theta and minus sin theta, cos theta னு கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி ப்ரொசீட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1 y1னு கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கிறோம். அதேபோல் x2 y2னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஃபார்முலா எழுதிக்குங்க. ஸ்லோப் m is equal to y2 minus y1 by x2 minus x1. So is equal to, so y2 வந்து என்னது cos theta minus y1 வந்து என்னது minus cos theta by, so இங்கே வந்து x2 வந்து என்னது உங்களுக்கு minus sin theta minus x1 வந்து என்னது sin theta. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து cos theta இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் cos theta by, இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் sin theta இருக்குது, ரெண்டுத்துக்கு காமன் சைன் இருக்குது, அதனால் -2 sin thetaன்னு எழுதிக்கலாம். ஸோ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா cos theta ப்ளஸ் cos theta இருக்கும், ஸோ அதனால் 2 cos thetaன்னு எழுதிக்கலாம். 2 cos theta by -2 sin theta. ஸோ இங்கே வந்து 2 காமனாக இருக்கனால கேன்சல் பண்ணலாம். ஸோ மைனஸ் cos theta by sin theta நம்ம ட்ரிக்னாமெண்ட்ரிலேயே படிச்சிருப்போம். cos by sin வந்து cot theta, cos by sin வந்து cot theta. ஸோ செகண்ட் சம்முக்கு என்ன ஆன்சர்னா ஸ்லோப் is equal to minus cot theta. Slope is equal to minus cot theta. Slope is equal to minus cot theta. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் 5.2ஓட கான்செப்ட் இன்ட்ரடக்ஷனும் ப்ளஸ் ஃபஸ்ட்டு 3 சம்ஸையும் பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் தேர்ட் சம்மு பர்டிகுலராக தேர்ட் சம்மு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.